ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சுங்க ஷார்ட்ஸ் போட்டு. என்ன செய்கிறது, ஆஃபேலி லீவில் பிள்ளைங்களை வச்சுட்டு சமாளிக்கவே கரெக்டாக இருக்குது. இதில் நம்ம எங்கே ஷார்ட்ஸ்லாம் போடுறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு கேஎஃப்சி சிக்கன் செஞ்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள பொருளை வச்சு சூப்பராக செஞ்சாச்சு. நல்லா வந்திருந்ததுனால தான் நான் வீடியோவாக இதை ஷேர் பண்ணுறவங்க கூட. ஒரு 1/2 கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு சிக்கன். நான் சின்ன சின்ன பீஸாக தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பெரிய பீஸா கூட எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், அப்புறம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் தயிர் கூட சேர்த்துக்கலாம், சோயா சாஸ் இல்லைன்னா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா 1 மணி நேரம் ஊறி வந்ததுக்கப்புறம் நம்ம அது மேலே டிப் பண்ணுறதுக்கு மாவு 1 கப்பு மைதா மாவுனா 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், அப்புறமேட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட ஒரு முட்டையை பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. நம்ம இதில் ஒரு டிப் பண்ணிவிட்டு அப்புறம் முட்டையில் ஒரு நினச்சி அதுக்கப்புறம் திரும்பி மாவில் போட்டு நல்லா பரட்டி எடுத்து நல்லா லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்கண்ணே. எண்ணெய் ஆயிலை அதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே சூப்பராக இருக்குமா, அப்படியே அந்த ஸ்மெல் அப்படியே வருது, கேஎஃப்சி ஸ்மெல் அப்படியே வருதுன்னு சொன்னாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.